கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல சந்தோஷப்படுகிறேன். தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. நம்ம ஜெபத்தை செய்து நம்ம வேதத்தை தியானிப்போம். தேவன் நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. இந்த வார்த்தையை தியானிக்கிற என்னோடு சேர்ந்து தியானிக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. உங்கள் கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் தேவன் வழிகளை உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்லி ஒரு தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். அதாவது நமக்கு வழிகளை உண்டு பண்ணுகிறவர் நம் தேவன் என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம வேதத்தில் நிறையா காரியங்களில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் தயார்படுத்தி, இப்போது உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம்னா, மனுஷனை ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்குவதற்கு முன்பே அவர்களுக்கு தேவையானவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தார். மனிதனை உருவாக்கிவிட்டு போய் தண்ணியை உருவாக்குறது, அவனுக்கு காய்கறிகளை உருவாக்குறது, செடிகளை இந்த மாதிரிலாம் ஆண்டவர் செய்யலை. ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அதனது நேரத்தில் அழகாக செய்வார் என்ற வசனத்தின் பிரகாரம் அவர் எல்லாவற்றையும் அதுக்கு தகுந்த நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு, அந்த எல்லாவற்றையும் தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவர், மனுஷனுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடித்துட்டு அதுக்கப்புறமா மனுஷனை உருவாக்குகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் அல்லங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதுக்கு எல்லாருக்கும் அவர் வரப்போகிறாரு, அவர் வந்திருக்கிறாரு என்று சொல்லி வழிகளை ஆயத்தம் பண்ணுவதற்காக, ஆயத்தப்படுத்துவதற்காக ஆட்களை அனுப்பியிருக்கிறார். யோவான் ஸ்நானகனை நம்ம பார்க்குறோம். அவர் வனாந்தரத்தில் அவர் நின்று, ஆனால் மனம் திரும்புங்கள், இதோ பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் கர்த்தருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வழிகளை ஆயத்தம் பண்ணி நமக்காக வழிகளை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, நம்ம இந்த வாழ்க்கையில் வழிகளை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம இதே தியானத்தில் நம்ம தியானிப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 13 எப்படியா சொல்லுதுங்க. நம்ம வாசித்தோம் அப்படின்னா, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். சரி, இப்போது நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம ஃபேஸ் பண்ணுறது, நம்ம மேனேஜ் பண்ணுறது, நம்ம சேலஞ்ச் பண்ணுற சந்திக்கிற சவால்கள் என்ன அப்படின்னா, பலவிதமான பிரச்சனைகள். இந்த சூழ்நிலைகளில் சில பேர் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாருங்க, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லையும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகள் நேரத்தில் நாம் யாராக இருக்கிறோம் என்று சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக வழிகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரா, உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறாரா அப்படின்னா, ஆமாம், அவர் உண்டு பண்ணுகிறவர், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவன் தம்மில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அன்பு கூர்ந்தார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை, ஆனால் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வருகிற நேரங்களில் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்னு சொல்லி எல்லாருமே காமனாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொதுவாக நம்ம எல்லாருமே யோசிப்போம். இந்த பிரச்சனைகளுக்குள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரா, உண்டு பண்ண வல்லமை உள்ளவரா என்று சொன்னால், ஆமென். நம்ம என்ன சூழ்நிலையில், நீங்கள் என்ன சூழ்நிலையில் போய் கொண்டிருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் வழியை உண்டு பண்ண வல்லமை உள்ளவர் என்று சொன்னால், ஆமென், அவர்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை.
இப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் நமக்கு தான் பெருசாக தோணுமே தவிர ஆண்டவருக்கு நம்முடைய பிரச்சனைகள் பெரிது அல்ல. நம்ம சில பேர்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம பல நேரங்களில் நமக்கு ஒரு பிரச்சனைகள் என்று சொல்லி வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளை தான் நம்ம பார்ப்போம். ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கு அடுத்தது நம்ம என்ன யோசிப்போம்னா நம்மளுடைய சொல்யூஷன், நமக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தீர்வு எங்கே இருக்குது, யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமே தவிர மனுஷங்களை நாடுவோமே தவிர நம்ம கர்த்தரை நாடுவதில்லை பல நேரங்களில். ஆனால் நமக்கு உண்மையான சத்தியம் என்னன்னா, நமக்கு வருகிற பிரச்சனைகளை நம்மை விட நன்காக அறிந்து வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். அந்த சங்கீதம் 139 2வது வசனத்தில் தாவீது இவ்வளோ அழகாக சொல்கிறாரு. என்னன்னா, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நீர் என்னை தூரத்தில் இருந்து என் நினைவுகளை அறிந்திருக்கிறீர். இப்போ மனுஷங்க என்னை பற்றி இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க மாட்டார். ஏன் என் அப்பா அம்மா கூட என்னை ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. என் ஆண்டவர், என் தேவன், என்னை உண்டாக்கினவர், நம்மளை உண்டாக்கின தேவன், அவர் தாவீது சொல்றாரு, நான் என் உட்காருதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். இப்போ என்னை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது நான் எப்போ உட்காருவேன், நான் எப்போ எந்திரிப்பேன். ஆனால் என் தேவனுக்கு நல்லா தெரியுமாமா. யோபு இப்படியா சொல்றாரு, நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான காரியம். இந்த பிரச்சனை நாட்களில், சோதனையின் நாட்களில் இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது முதலாவது காரியம் என்னன்னா, மனுஷனுக்கே நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறு எந்த சோதனையும் உங்களுக்கு நேரிடவில்லை. அதில் என்னவா இருக்கார் ஆண்டவர்னா, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இன்றைக்கு எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம், யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இது சாதாரணம், இது காமன், எல்லாருக்கும் காமன். ஆண்டவர் என்னுடைய சக்திக்கு மீறி எனக்கு பிரச்சனையை கொடுக்கிறவர் அல்ல. உங்கள் பிரச்சனைக்கு நம்ம யோசனையில் தான் நம்ம பிரச்சனைகளை பெருசு பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்ம இமேஜினேஷனில் தான் நம்ம பிரச்சனைகளை பெருசு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கலை, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது 2வது காரியம் பாருங்க. அந்த இடத்துல உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக பாருங்க. அதுக்கு அடுத்தது, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். ஆமென். ஸோ நம்ம பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் எங்கே இருக்குன்னா, உள்ளேயே தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுக்குள்ளேயே தான் ஆண்டவர் வழியை உண்டு பண்ண விரும்புகிறார். வேற எங்கேயோ போய் வேற எங்கேயோ யாரோ ஒருத்தரை தேடி ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொண்டு வர இல்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வல்லமை உள்ளவர் யாரோ அவரிடத்துல மாத்திரம்தான் நம்ம போகணும். சீஷர்கள் எல்லாரும் அன்னைக்கு படகுல போய்கிட்டு இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவும் கூட இருந்தாரு. ஆனாலும் புயல் காற்று வீசுது, ஒரு பெரிய பெருங்காற்று வீசி படகு கவிழ்ந்து போகத்தக்கதாக ஒரு சூழ்நிலை வருது. எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி இந்த படகுல இருந்து நம்ம உயிரோட போகிறது, இந்த படகுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது என்று சொல்லி எல்லாரும் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவருக்கு வேத வசனத்தில் வாசிக்கிற அவர் தலையணையை வைத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அழகா நித்திரை அடைந்திருக்கிறார், அவர் தூங்கிட்டு இருக்காரு. நம்ம அந்த சீஷர்ல ஒருத்தர் போய் என்ன பண்றாருன்னா, ஐயரே போதகரே, நாங்க மரித்து போகிறது உங்களுக்கு கவலையா இல்லையா, எங்களை காப்பாற்றுங்க என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த கடலையும் காற்றையும் அதட்டுகிறத, அந்த கடல் அமைதியாகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு நம்ம பிரச்சனைகள் எங்க தெரியுங்களா, நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை நம்ம பார்க்கறது இல்லை. அதுதான் பிரச்சனை. நம்மளுடைய பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்முடைய பிரச்சனைகளை, நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிற பிரச்சனைகளை அதை மாற்றுகிறதுக்கும் அந்த பிரச்சனைகளில் வழிகளை உண்டு பண்ணுகிறதுக்கும் தேவனால முடியும். அந்த தேவனை பார்க்காம இருக்கிறது தான் நம்ம பிரச்சனையே.
நம்ம யோசனைகள்ல நம்ம வாழ்றது தான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் இந்த சின்ன பிரச்சனையை பெருசாக பண்ணி, ஐயோ இதுதான் இப்போ பெருசாக இருக்குது, இதுதான் இப்போ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி மீதி இருக்கிற எல்லா வாழ்க்கையும் கடினப்படுத்தி ரொம்ப கஷ்டமாக இன்னும் அந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தாவீதுக்கு பிரச்சனை வந்துச்சுங்க. தாவீதினுடைய எல்லாவற்றையும் கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க, மனைவிகளையும் சேர்த்து பிள்ளைகளையும் சேர்த்து. இந்த இடத்துல தாவீது நினைச்சிருந்தா, ஐயோ நான் சம்பாரிச்சது என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பத்தை கொண்டு போயிட்டாங்களே என்று சொல்லி அவர் பின்னாடியே ஓடி இருக்கலாம். ஆனால் அவர் கேட்டது என்ன தெரியுங்களா? ஆண்டவரத்தில் வந்து, ஆண்டவரே நான் இவங்களை பின்தொடரவா, என்னை நான் அதை மீட்டுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி ஆண்டவரத்தில் வந்து கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை மீட்டுக்கொள்ளுவ, கண்டிப்பாக நீ அதை பின்தொடர் அப்படின்னு. நமக்கு வழியே தெரிஞ்சாலும், நம்ம பிரச்சனைகளுக்கு இதை பண்ணினா தான் வழி தீரும் அப்படின்னு சொல்லி நமக்கு வழியே தெரிந்தாலும், கர்த்தரிடத்துல கர்த்தருடைய ஞானத்தை கர்த்தருடைய வழி நடத்துதலை கேட்டு போகிறது நமக்கு இன்னும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஈஸியாக மாற்றி அவைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்ம யோசிக்கிற விதத்தில், அதான் வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம யோசிக்கிறத போல கர்த்தர் யோசிக்கிறது இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதற்கு வருது, துன்பங்கள் சோதனைகள் எதற்கு வருது, அவனுடைய விசுவாசங்கள் திருடப்படணும். அதாவது அந்த ஸ்ட்ராங்காக மாறணும், அந்த விசுவாசம் வந்து இன்னும் பலப்படணும் அப்படின்னு சொல்லி, அந்த விசுவாசத்தில் இன்னும் நம்ம வளரணும் என்று சொல்லி, இன்னும் நம்ம கர்த்தரோடு கூட நம்ம சேர்ந்து இருக்கணும் என்று சொல்லி, இன்றைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய, நம்ம தியானித்து கொண்டிருக்கிறது என்னன்னா, கர்த்தர் உண்மை உள்ளவர், அதிலேயே அந்த பிரச்சனைக்குள்ளேயே அதை தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ண வல்லமை உள்ளவர். அந்த சீஷர்களில் ஒருத்தன் படகுல போய், ஆண்டவரே நீங்கள் எங்களை வந்து காப்பாற்றுங்க, நீங்கள் எங்களை அந்த இயேசு கிறிஸ்துவ அன்னைக்கு கூப்பிடலை அப்படின்னா இன்றைக்கி அந்த படகுல நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க? படகு எப்படியாவது மூழ்கி இருக்குமா? இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் பிரச்சனையில் கூட இருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. சில நேரத்தில் நம்ம பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நாமளாக தான் இருப்போம். நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அந்த நாகமானுக்கு அந்த தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த சுகமாகணும் அப்படின்னா போய் அந்த ஆற்றுல போய் 7 தரம் முங்கி எழணும். இப்போ நாகமான் சொன்னது, என்னுடைய தேசத்தில் நிறையா இருக்குது, நல்ல நல்ல தண்ணி குளமெல்லாம் இருக்குது, நான் அங்கேயே முழுகிருக்கோம், நான் போய் ஏன் போய் இந்த அழுக்கான தண்ணியில் இல்லை. ஆண்டவர் சொல்கிற பிரகாரம் நம்ம செய்யணும். நம்ம பிரச்சனைகள் தீரணுமா, கர்த்தருடைய வழியில் நம்ம நடந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பின்பற்றுவோமானா நம்ம பிரச்சனைகள் தீருகிற வழியை கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த பிரச்சனையை இருந்து நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு மனுஷன் தந்தை வந்து ஒரு மகனை வந்து ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுதியில் கொண்டு போய் விடுறதுக்காக போகிறார். ஏன்னா இவன் வீட்டில் வந்து சொன்னபடி கேட்குறதில்ல. அப்போது இந்த தந்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மகனிடத்தில் ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு. ஒரு ரேப் பண்ண கிஃப்ட்டு கையில் கொடுத்துட்டு, இது நீ ஹாஸ்டல் போகிறதுக்காக நான் உனக்கு இந்த கிஃப்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஹாஸ்டலில் கொண்டு போய் விடும்போது அந்த பையன் வந்து அழுகிறாரு, அப்பா என்னை இங்கே விடாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் இங்கேயே தான் எனக்காக எல்லாத்தையுமே நானே தான் செஞ்சுக்கணும், துணி வாஷ் பண்ணுறதுலேருந்து என்னை நானே பார்த்து கொள்றதுலேருந்து எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும், நான் இங்கே இருக்க மாட்டேன், உங்களை விட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு. இல்லை, நீ இங்கே தான் இருக்கணும், நீ இங்கே தான் கற்றுக்கணும், நீ வாழ்க்கையில் நிறையா காரியங்களை நீ இப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த மகனை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறாருங்க. இந்த ஹாஸ்டலில் விட்ட உடனே அந்த விடும்போது சொல்கிறாரு, உனக்கு ஏதாவது தேவை, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா இந்த கிஃப்ட்டை நீ ஓப்பன் பண்ணி பாரு, உனக்கு உதவி பண்ணும் அப்படின்றார். அப்போ அந்த அன்னைக்கே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அது ஓப்பன் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, அது பைபிள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுங்க. பைபிள் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இந்த பைபிளை தான் எங்கள் அப்பா எனக்கு படிக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லி அவன் தூக்கி வீசிட்டான் கோவத்தில். அதை ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. அப்போ ஒரு சில காலம், ஒரு மாதம் டைம் ஆன உடனே அவனுக்கு கையில் இருந்த காசெல்லாம் தீந்துருச்சு. அவனுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை. அவங்க அப்பாவுக்கு கூப்பிட்டா, ஃபோன் பண்ணி காயின் பாக்ஸில் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு, அப்பா எனக்கு காசு அனுப்புங்கன்னா, இல்லை காசு இல்லை என்கிட்ட, நீ அப்படியே இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கோ. அப்போது
சில நேரத்தில் ஃபோன் பண்ணும்போது இவங்க அப்பா ஃபோனே எடுக்க மாட்டாராம். அப்போ இவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்களாம்மா, கையில் காசு இல்லையா, செலவுக்கு காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைக்குள்ளே போய் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கடைக்காரருக்கு தெரியாமல் நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த பொருளெல்லாம் எடுத்து வரும்போது மாட்டிக்கிறாங்க. அந்த கடைக்காரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, போலீஸை கூப்பிட்டு இந்த இடத்துல நான் உன்னை போலீஸில் ஜெயிலில் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போடுறதுக்கு போயிட்டாரு. அப்போ போலீஸை கூப்பிட்ட உடனே போலீஸ்காரங்க அவரை கூப்பிட்டு நல்லா அந்த பையனை போட்டு அடித்து, இந்த வயசுலேயே நீ திருடுறியா, இந்த வயசுலேயே நீ இப்படி இந்த கெட்ட பழக்கத்தை பழகுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடிச்சு உங்க அப்பாவோட பேரை சொல்லு, உங்க அப்பாவோட நம்பரை சொல்லு, நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பாவுக்கெல்லாம் சொல்லாதீங்க, எங்க அப்பாலாம் இன்னும் கோவப்படுவாரு, நான் அவருக்கு இந்த மாதிரி பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கவலைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ போலீஸ்காரர் மனம் இறங்கி இனிமேல் கொண்டு நீ இந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த பையனை மன்னிச்சு விட்டுறாருங்க. இந்த மன்னிச்சு விட்ட உடனே இவன் கால் அடி வாங்கிட்டு காலெல்லாம் வீங்கி நடக்க முடியாமல் நொண்டிட்டு ஹாஸ்டலுக்குள்ளே போய் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். எனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. நான் எங்கள் அப்பா கிட்ட அப்போவே சொன்னேன், என்னை எங்கள் ஹாஸ்டலில் விடாதீங்க, என்னால் இருக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா என்னை கேட்கலையே, அவர் என்னைய மறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவன் அந்த தூக்கி வீசின அந்த புஸ்தகம், அந்த கிஃப்ட், அந்த பைபிளை அவன் எடுத்து பார்க்குறான். இந்த புஸ்தகத்தை தானே எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன அப்படி இருக்குது, ஓப்பன் பண்ணி தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக வரும்போது அந்த ஓப்பன் பண்ணும்போது நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு பேஜ்லேயும் அவங்க அப்பா அவனுக்கு தேவையான காசு, அந்த மாதத்துக்கு தேவையான காசு, இந்த மாதத்துக்கு ஜனவரி மாதமாக அந்த கவரில் போட்டு அந்த காசு அந்த மாதத்துக்கு தேவையான காசை வச்சுருந்தார். ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஒவ்வொரு பக்கமாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு காசு அந்த அப்பா அவனுக்காக வைத்திருந்ததை அவன் உணர்ந்தான். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, எங்கள் அப்பா இதுக்கு தான் ஓப்பன் பண்ணி படிக்க சொன்னாரா, இதுக்காகத்தான் அந்த வேதத்தை படிக்க சொன்னாரா. எஸ், நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம பிரச்சனைகள் வரும்போது நாமளே மறந்து நம்ம யோசிக்கிறதுக்காக போயிடுறோம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம போயிடுறோம், ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறத செய்யாமல் போயிடுறோங்க. நம்ம பிரச்சனைகள் வரும் அப்படின்னா பிரச்சனைகளுக்குள்ள வழியை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம்மளோடு கூட உண்டு. நம்ம சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு வேத வசனத்தில் நம்ம வந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. நம்ம இன்றைக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா, நம்ம யோசிக்க வேண்டியது, கர்த்தர் என்னை நடத்த வல்லமை உள்ளவர், என்னுடைய பிரச்சனைகளுக்குள்ள அவர் வழியை உண்டு பண்ண வல்லமை உள்ளவர். இன்றைக்கு நாமளே கொஞ்சம் யோசித்து பார்த்து தியானித்து, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையில் நான் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லுங்கள், என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நம்ம கேட்போம்னா, ஆண்டவர் நம்மளை நடத்துவதற்கு, நம்மளை விடுவிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் கர்த்தர் அவைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம் அவரால் வழியை உண்டு பண்ண முடியும். இன்றைக்கி நாமளே ஒப்பு கொடுப்போம். எந்த இடத்துல எதனால் பிரச்சனை வந்துச்சு, என்னுடைய கோபத்தினாலையா, என்னுடைய பகையினாலையா, என்னுடைய விரோதத்தினாலையா, எதனால் பிரச்சனை வந்துச்சு, இவைகளை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுங்கப்பான்னு சொல்லும்போது அந்த இடத்துல வழியை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்ம இதன் மூலமாக நம்ம தேவனை, ஆண்டவரை கூப்பிடுவோம். ஆண்டவர் பிரச்சனையை தீர்க்க வல்லமை உள்ளவர். கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர், நீங்கள் இந்த வார்த்தையோடு பேசின கிருபைக்காக நன்றியப்பா. தொடர்ந்து உங்கள் கிருபை இந்த பைபிள் இந்த வேத தியானத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரோடு கூட இருக்கட்டும். கேட்ட ஒவ்வொருத்தரோடு பேசினதுக்காக நன்றி. தொடர்ந்து பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீங்கள் தொட்டு வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, உங்களால் முடியாதது ஒன்று இல்லை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ இயேசுவின் நாமத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இப்பொழுதே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லி பேசுகிறேன். சூழ்நிலைகளை மாற்றட்டும் என்று சொல்லி பேசுகிறேன். முடியாத பிரச்சனைகளை கர்த்தர் நீங்க முடிக்க வல்லமை உள்ளவரப்பா. சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, ஃபினான்ஷியல் பண விதத்தில் கடன் பிரச்சனைகள் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை உங்களுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.